நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ணாரோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நம்மளுக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க சர்வீஸ்க்காக. இது வந்து பார்த்திங்கன்னா வில்சன் சொல்லிட்டு ஒரு பெங்களூர்லேருந்து நண்பர் ஒருத்தர் அஸ்டா கிட்ட அனுப்பிச்சிருக்க. அப்படி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.1 ஆம்பியர் ரெடி பண்ணி தரணுமா. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அவர் ஃபுல் பேக்கேஜாக தான் அனுப்பிச்சிருக்கு. அப்படி ஃபுல் பேக்கேஜ் தான். பேக்கேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்குது. பாக்ஸு ஃபுல் பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஸ்டா கிட் 7.1 தான் கொடுத்துருக்குன்னு சொன்ன. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா அஸ்டா கிட் 7.1 ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு ரிமோட் ஒன்று வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு வர கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா 7.1 ஆடியோ அவுட்புட்டுக்கு வரதுக்கான கேபிள். இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே மட்டும் இது வந்திருக்கு பிரிண்ட்டு. தேவைப்படும் பட்சத்தில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை கழட்டிட்டு கூட நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ்டி கார்டு, இந்த யூஎஸ்பி இங்கே கொடுத்துட்டாங்க. மேனுவல் பட்டன் இருக்குது. நம்ம வேணும்னா மேனுவல் பட்டன்லாம் எடுத்துகிட்டு இந்த கார்டெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. நண்பர் கொடுத்துட்டு வந்திருக்கு. அப்படி அவர் வந்து 7.1 ரெடி பண்ணி தரணும்னா அதுக்கு ஒரு வியூ எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7.1க்கான அஸ்ட்ரா கிட்டு. ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ணாலும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிஸ்பிளே மட்டும். இதில் வந்து இன்பில்ட் பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு வந்துடும், ப்ளஸ் யூஎஸ்பி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரா கிட்டு 7.1க்கான மதர் போர்டுன்னு சொல்கிறாங்க. மதர் போர்டு இது பாருங்கள். அஸ்ட்ரா கிட்டு 7.1க்கான மதர் போர்டு இது. இதில் பார்த்திங்கன்னா 3 ஐசி இருக்குது. சிலது பார்த்திங்கன்னா 2 ஐசி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெமரி ஐஸு. இது வந்து ப்ராசரு. 2 ப்ராசர் ஐஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மெமரி ஐசி. அதாவது பார்த்திங்கன்னா ரேம்னு சொல்கிறாங்களா, அந்த ரேம் இது மெமரி ப்ரோக்ராம் ஐஸுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அண்ட் பேக் பார்த்துடலாம். இது 7.1க்கான கிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா வேணும். இது எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இடம் நம்மளுக்கு கட்டலைன்னா இது வந்து கட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அர்த்தம் இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. இதில் பார்த்திங்கன்னா இது 12 வோல்டு கொடுத்துக்கிறது. 1 ஆம்பியர் 12 வோல்டு 1 ஆம்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா கோஎக்சல் 1, கோஎக்சல் 2. இது வந்து ஆப்டிக்கல். இது HDMI. இது பார்த்திங்கன்னா 6 சேனலுக்கான இன்புட்டு. FT003 அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இன்புட்டு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ஆடியோ இன்புட்டு. அந்த ஆப்ஷனு இதில் வந்து பார்க்கலாம். இல்லைங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்னது கரெக்டாக சரியாக பேசுன்னு நினைக்கிறேன். டிசி இது வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்டு கொடுத்துருக்காங்க. 12 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கோஎக்சல் 1, கோஎக்சல் 2. இது வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி யூஸ் பண்ணணும். பேங்கில் வச்சு யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டைலில் வச்சு யூஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா 12 வோல்டு கொடுத்துக்கலாம். கோஎக்சல் 1, கோஎக்சல் 2, ஆப்டிக்கல் 1. இது வந்து பார்த்திங்கன்னா HDMI ARC. இது வந்து பார்த்திங்கன்னா 6 சேனலுக்கான இன்புட்டு. FT003 யூஸ் பண்ணுறவங்க கொடுத்துக்கலாம். இல்லை DVD யூஸ் பண்ணுறவங்க இன்புட் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா AUX 1, AUX 2. இதில் வந்து AUX 1, AUX 2 வந்துடும். ப்ளஸ் 5 சேனல் இன்புட்டு எல்லாமே இது வந்துடும். இது கூட பார்த்திங்கன்னா இன்பில்டாக ஸ்க்ரூ வரும் பாருங்கள். ஸ்க்ரூவு இது வந்து ஃபிட்டிங் ஸ்க்ரூவு. இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு செட் பண்ணுறதுக்கான மாஸ்டர் கண்ட்ரோலு. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் வால்யூமாக வரும். இது சென்டர் பண்ண மியூட் ஆயிரும். வால்யூம் ப்ளஸ் மியூட்டு. நம்ம வால்யூம் செலக்ட் பண்ணும்போது பேஸு ட்ரிபிள் எல்லாமே இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்கு நம்மளுக்கு கொரியரு.
இது வந்து இப்போ ரெடி பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. அது பொருள் எல்லாமே ரெடி பண்ணணும். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வியூ பார்த்துடலாம். இது அஸ்ட்ரா கிட்டு 7.1. அவருக்கு வந்து ஆம்பிள் பார் 7.1 செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி அடுத்து ப்ராஜெக்ட் நம்பர் இது தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து இடத்துல பாருங்கள் பின் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆப், இந்த ஸ்டாண்ட் பைக்கு ஆன் ஆப் போகிற மாதிரி தனியாக ஒரு ஆப்ஷனு வேணால் இது யூஸ் பண்ணலாம், இல்லை எட்டி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இது இந்த ரிலே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் பை கிரவுண்டு 12 வோல்ட் கொடுக்குற மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல 12 வோல்ட் கொடுத்தா இந்த ரெகுலேட்டர் வந்து 7808ங்களா, அது ரெகுலேட்டர் வந்து 12 வோல்ட் வந்து 8 வோல்ட்டை மாற்றி கொடுத்துரும். அது காமிச்சிச்சு. இந்த கேபிள் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து எல்லாம் கேபிள் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கான கேபிள் பாருங்கள். இந்த ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணோம். இப்படி யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளே செக்ஷனில் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இந்த ரேஞ்சில் ஆட் பண்ணணும். இது டிஸ்பிளே எல்லாமே இதில் ஏவி எல்லாமே இதில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாருங்கள் 5.1 தான் வரும். 1 2 3 4 5 பாருங்கள் 1 2 3 4 5 6 5.1 தான் வரும். 5.1 இங்கே எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து 5.1 எடுத்துக்கணும். 5.1 எடுத்து அப்படியே இன்புட்டை கொடுத்துடலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் 7.1ன்றது இதுதான். இதில் வந்து ஒரு கிரவுண்ட் வரும், மியூட்டு கிரவுண்டு ப்ளஸ் ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான எக்ஸ்ட்ரா சவுண்டு வைக்கிற மாதிரி இது வரும். வந்து பின்னு வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. பின்னு கொடுத்துருக்காங்க. வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம்னா டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே இத்தனை வரும் ஆடியோ. இது வந்து 5.1 ஒரு கேபிளும், இது வந்து ப்ளஸ் மியூட்டு கிரவுண்டு ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான ஆடியோ வரும் எக்ஸ்ட்ரா வருது. அந்த 5.1 எக்ஸ்ட்ரா 2 வர்றதுக்கு இது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து இதிலே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரல் வந்து நம்ம மியூட்டு. இப்போ வந்து லைன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்படி கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளேக்கு வந்துடும். எல்லாமே டிஸ்பிளேக்கு வந்துடும். இது வந்து தண்ணி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து 5.1 சேனலுக்கான அவுட்புட்டுக்கான வயர் இது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 2 சேனல் தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா 2 சேனல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிறதுக்கு இது நம்ம எக்ஸ்ட்ரா போர்டு கொடுக்கும்போது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் இன்புட்டை கொடுத்தா அது வந்து 9 வோல்ட்டுன்றது 8 வோல்ட்டு கன்வெர்ட் ஆகிக்கும். பாருங்கள் ரெகுலேட்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். செவன் 7808 வந்து ரெகுலேட்டர் இருக்குது. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பேனல். இது வந்து பேக் சைடு பேனல் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணணும். அவங்க ஃபிட்டிங் ஸ்க்ரூலாம் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்படி தான் யூஸ் பண்ணோம். பேக் சைடு பேனல் அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணோம். இது வந்து ஃபிட்டிங் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அஸ்ட்ராக்கெட்டுக்கான ஃபுல் ரிமோண்ட் இப்படி தான் வரும். இது ஒரு ரிமோண்ட்டு. ஓகேங்களா. இது வந்து ரிமோண்ட்டு. இது தான் ஒரு அஸ்ட்ராக்கெட்டினுடைய வேல்யூ இப்படி தான் வரும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு அஸ்ட்ராக்கெட்டு. ஓகேங்களா. வந்து இப்போ நம்ம இது வந்து கொடுத்துருக்கு, ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்துருக்கு. பெங்களூர்னு வந்திருக்கு நம்மளுக்கு பார்சல். இது வந்து நம்ம சர்வீஸ் 7.1 அஸ்ட்ராக்கெட்டில் வந்து 7.1 ஆம்பியர் ரெடி பண்ணி தரணும். அதுக்கு இன்பில்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 மாஸ்பெட்டும் அதுக்கு இல்லாத பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி பிளான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஸ்பேர் பார்த்திங்கன்னா
எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு அப்படி இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் எதுவும் டேமேஜ் இருக்கிறதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா 52001940 அவரே கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தது. அவருக்கு பழைய போர்டில் இருக்குது, நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஃபுல்லாக இதுதான். பார்த்திங்கன்னா சிடிஐஎல் ஓகேங்களா, காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதில் வர்றது டிரான்ஸ்டர். இது டிரான்ஸ்டர் அவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி 1942 3 4 5 டிரான்ஸ்டர் 5ம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5200 அவர்கிட்ட யூஸ் பண்ணது இருந்துன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ போட்டில் வச்சுருந்தோன்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்துருக்கு அப்படி போல். ஆனால் அது எல்லாமே காயில் டைப்பு. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கம்பெனி பேர் வந்து காயில். ஓகேங்களா. 5 அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேர்லாம் கொடுத்துருக்கு. அப்படி அதை நம்ம புது போட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது தனியாக. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது மைக்கா சீட்டு. இது கீழே ஷார்ட்டு கிரவுண்ட் ஆகாதுக்கு வைக்கிறது மைக்கா சீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 5200 ப்ளஸ் 1943 5. அதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7. இது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 10 கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரே கேபிள் கொடுக்கணும்னு சொன்ன. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கேபிள் கொடுத்துருக்கு. அப்படி கேபிள் பார்த்திங்கன்னா நம்ம அஸ்மல் பண்ணுறதுக்கு ஒயர் இதுக்குள்ளே இருக்குன்னு. அப்படி கேபிள் கொடுக்குறத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது தனியாக கேபிள் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு 2 மீட்ரு வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அப்படி பாருங்கள், பியூர் காப்பரு. அவர் வந்து ஒயரிங் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒயரில் தான் வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்து அனுப்பிக்கிற வேடி. அது பார்த்திங்கன்னா ஒரு இதுக்குள்ளே இருக்குது. அப்படி கட் பண்ணி நம்ம செட் அசம்பிள் பண்ணுறது தான். இது வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அவர் ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5200 இது டிரான்ஸ்டர்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்டர் கிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ போர்டு ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறோம். இது வந்து போர்டு மட்டும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பேர் எங்கெங்கே போய் வாங்குறது, எப்படி என்னென்ன வாங்கி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதனுடைய அடுத்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வரும், பார்ட் 2 வரும். அது பாருங்கள். 2, 3 அது மாதிரி போகும்போது தான் இது வந்து லென்த்தியாக போகுது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSC ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம்.